வணக்கம். எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரை கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்க, நான் தான் அது. சார், நீங்க இங்க வந்திருக்கீங்கிறத என்னால நம்பவே முடியல. போங்க, இந்நேரத்துக்கு நீங்க என்ன மருந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம் அண்டி. வணக்கம். நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? சிவா, இவர் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பேரு பட்டாச்சாரியா. வீனஸ் சிட்டில நீங்க சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சது உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க நீங்க? இவர் என் கிராண்ட் சன் சிவா. இவங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் தாத்தா. வணக்கம் கண்ணா. நீங்க எல்லாரும் போய் சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் என்னோட நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே மிஸ்டர் பட்டாச்சாரியா, thank you very much. ரோமியோ டேஞ்சருக்காக தான் நான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அட, நீங்க யாருக்கு வேணாலும் பொருளை வாங்கிட்டு போங்க. எனக்கு என்ன, வாங்கினதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்காம ரெண்டு பேரும் எங்க போறீங்க? நீங்க கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். நாங்க ரோமியோ டேஞ்சரோட ஆட்கள். காசு கொடுத்து பழக்கம் இல்ல, எடுத்துதான் பழக்கம். பை பை அங்கிள். அங்கிள், எடுத்த காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க. எந்தெந்த பொருளை காட்டுல வச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. உன்னோட என்ட்ரி வேணா பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கலாம்டா சின்ன பையா. ஆனா வழியில இருந்து இப்ப தள்ளி போகாட்டி ஒன்னு நாங்க ஜீரோவா மாத்திடுவோம். சோ கொஞ்சம் வழி வழியா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்பவாவது காசு கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க சார் உங்களோட காசு? நாங்க கிளம்புறோம். சாரி சாரி. ப்ளீஸ் டோன்ட் பீட் மீ, டோன்ட் பீட் மீ. தேங்க் யூ சிவா, தேங்க் யூ. ரொம்ப பிரமாதமா ஃபைட் பண்றீங்க கண்ணா. இந்த ஃபைட்டிங்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் கத்து கொடுத்தா, வேற யாரு? டேஞ்சர், ரோமியோ டேஞ்சர். பாக்குறதுக்கு நான் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு என்கிட்ட ஆபத்தும் இருக்கு. ஹாரி பாரி, என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. யார்கிட்ட அடி வாங்கிட்டு வரீங்க? இங்க பாருங்க ஹாரி, நம்ம ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்தோன்ற விஷயத்த பாஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிஞ்சதுன்னா அவர் நம்மள கேங்க விட்டு துரத்திடுவாரு. நீ சொல்றது சரிதான் பாரி. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை யார் இப்படி அடிச்சது? இந்த அளவுக்கு தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? டேஞ்சர் ரோமியோவோட ஆட்கள் மேலேயே கைய வைக்கிறாங்களா? இன்னும் பாஸ் யாரும் எங்களை அடிக்கலாம் இல்ல. ஆக்சுவலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு பைக்ல வந்துகிட்டு இருக்கோம். பாதா திடீர்னு எங்களோட மோட்டார் சைக்கிள் அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் பைக்ல இருந்து தொப்பன விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு. ஓகே, இப்ப கேளுங்க. உங்களுக்காக ஒரு அருமையான நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. அருமையான நியூஸ்? அது என்னது சொல்லுங்க பாஸ். வீனஸ் சிட்டில ஒரு அற்புதமான சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட பேர் தான் வீனஸ் சூப்பர் மார்க்கெட். நீங்க ரெண்டு பேர் அங்க போங்க. எவ்வளவு பொருட்கள் அங்க இருந்து அள்ள முடியுமோ அள்ளிட்டு வாங்க. காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ரோமியோ டேஞ்சருங்கிற பேரு மட்டுமே உங்களுக்கு போதும். பாஸ் பாஸ் அந்த விஷயம் நாங்க போவோம், நிச்சயமா போவோம். கொஞ்சம் அதி பலமா பட்டிருக்க எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது பாஸ். திஸ் டைம் நீங்க வேற யாரையாவது ஒருத்தர் அனுப்புனா எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. சங்கு மங்கு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஓகே ரோமியோ டேஞ்சர், இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆல் தி பெஸ்ட்.
எங்க மார்க்கெட்ல திருடிட்டு போறானுங்க. ஓகே தாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சின்ன பையா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போப்போ, ஜீப்புக்கு வழி விட்டுட்டு வரம்போ. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. உன் பேரு என்னவா வேணா இருந்துட்டு போட்டான், அதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆனா உங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அங்கிள். வீனஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதெல்லாம் திருடிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஒழுங்கா கொடுங்க, இல்லனா நானே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். போதும், நிறுத்து. இனி எந்திரிக்க கூட உடம்புல சக்தி இல்ல. எந்திரிச்சுதான் ஆகணும் அங்கிள். ஒழுங்கா எந்திரிச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற தாத்தாவை பார்த்து நீங்க வாங்கின பொருளுக்கான காசு, கொள்ளையடிச்ச காசுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா போறோம். இனிமே நாங்க ஏதாவது வாங்குறதா இருந்தா கூட இந்த கடைக்கு போக மாட்டோம். என்னாச்சு? நீங்க 2 பேரும் காயத்தோட வந்திருக்கீங்க. யாரோ உங்களை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அடிச்ச மாதிரி இருக்கு, அப்படியா? இல்ல பாஸ், வர வழியில ரோட தோண்டி போட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்குள்ள ஜீப்பு மாட்டி கவுத்து விட்டுருச்சு. உங்களை என் காசி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். பயங்கரமா அடிபட்டு இருக்கு தலைவரே. பர்மிஷன் கொடுத்தா போய் மருந்து போட்டுக்கோம்ல. ஹரி ஹரி, உங்க 2 பேரோட மோட்டார் சைக்கிளும் அங்கதான் ஸ்கிட் ஆச்சாப்பா. அதான் எங்க ஜீப்பு விழுந்த இடத்துல. சரியா சொன்னீங்க. நான் மட்டும் அதை சொல்லிதான் நீங்க அங்க போயிருக்க மாட்டீங்களா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. சப்பு டப்பு, நீங்க 2 பேரும் போங்க. ஓகே பாஸ். பாஸ், எங்க காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாஸ். பாஸ், எங்க ஜீப்போட டயர் வெடிச்சு ஜீப் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு பாஸ். இங்க என்ன நடக்குது? சூப்பர் மார்க்கெட் போற நீங்க எல்லாரும் ஏன் வெறும் கையோட திரும்பி வரீங்க? ஒருத்தனுக்கு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகுது, இன்னொருத்தனுக்கு ஜீப். இவ்வளவு தூரம் ட்ரைனிங் எடுத்து நீங்க எதுக்கும் வேலைக்கு ஆகல. அவருக்கு எப்படி தெரியும் ஒரு சின்ன பையன்கிட்ட போனா நம்ம ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்னு? விடுங்க பாஸ், அந்த ஒரு மார்க்கெட்ல கொள்ளடிக்கலன்னா என்ன குறைஞ்சிட போகுது? குறைஞ்சுதான் போகும், குறைஞ்சு போகும். இது என்னோட மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பாஸ், அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், பேரு சிவா. அவன் சின்ன பையன் மட்டும் கிடையாது பாஸ், நல்ல சாலிட் ஃபைட்டரும் கூட பாஸ். எங்க மோட்டார் சைக்கிள் ஸ்கிட் எதுவுமே ஆகல பாஸ், எந்த ஜீப்புக்கும் ப்ராப்ளம் ஆகல பாஸ். பாஸ், அந்த சூப்பர் மார்க்கெட் சிவாவோட தாத்தா தான். எப்ப நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் சிவா தான் நம்ம எல்லாரையும் அடிச்சு துரத்துறோம் பாஸ். என்ன? இந்த விஷயத்தையே நீங்க யாருமே சொல்லல. ஒரு சின்ன பையனுக்கு பயந்துட்டு நான் இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த டேஞ்சர் ரோமியோ ஒரு சின்ன பையனுக்காக பயந்து ஓடிட்டான்னா மக்கள் என் மேல வச்சிருக்கிற பயம்லாம் மண்ணோட மண்ணா நாசமா போயிடும். என்கிட்ட அருமையான ஒரு பிளான் இருக்கு. முதல்ல தொல்லை கொடுக்கற அந்த பையனை நம்ம விரட்டி அடிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் மொத்தத்தையும் தரமட்டமாக்கி நம்ம யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிப்போம். இப்ப அந்த பையன் எங்க இருப்பான்னு நாம தெரிஞ்சுக்கணும். பார்க்கத்தான் நான் ரொம்ப அழகாகிருப்பேன், ஆனா அதை விட நான் ரொம்ப ஆபத்தானவன். சிவா, நீ அந்த ரோமியோ டேஞ்சரை அடிச்ச அடியில
அவன் ஒரு முடிவே எடுத்திருப்பான். நிச்சயமா இனி எங்கேயும் போய் திருடக்கூடாதுன்னு. ரோமியோ டேஞ்சர் தான் என்னோட பேரு. நான் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன், அதை விட ரொம்ப ஆபத்தாவும் இருப்பேன். ஓ, இந்த சின்ன பையனுக்கு பயந்துதான் நீங்க யாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்ப நீ இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறப்பா? இந்த வலை மெட்டலால் ஆனது. நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் இதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாக்கிரதை. அதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். See you soon. Happy hanging. நாம தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாம எப்பவும் இதுலயே இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு ஐடியா பண்றேன். ரோமியோ டேஞ்சர். இனி இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்க போறதில்ல, எந்த பொருளும் இருக்க போறதில்ல. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியும், ரோமியோ டேஞ்சர் பார்க்க அழகானவர் மட்டும் இல்ல, ஆபத்தானவரும் தான். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் மார்க்கெட்டை ஒண்ணு பண்ணாதீங்க. போடு எடு. சிவா, கண்ணு எங்கப்பா இருக்கு? சீக்கிரமா. இவனுக்கு என் மார்க்கெட்டை தர மட்டும் ஆக்க போறாங்களா? நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன் தாத்தா. மிஸ்டர் பட்டாச்சாரியா, இப்போ இந்த புல்டோசரை வச்சு உங்க ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டையும் நான் இடிக்க போறேன். எங்க உங்களோட காப்பாத்துற அந்த பையன்? நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. சூப்பர் மார்க்கெட் இன்னும் கெஞ்சு, இன்னும் கையெடுத்து கும்பிடு. நீ என்னதான் என்கிட்ட கெஞ்சு கூத்தாடினாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இடிய போகுது. அங்கிள், ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்கறேன், தப்பிச்சு போயிடுங்க. வந்துட்டியா சிவா? ஏய் சின்ன பையா, இங்க நீ எப்பறா தப்பிச்சு வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ் பாஸ், எங்க இருந்து போயிடலாம் பாஸ். இந்த பையன் கூட நம்ம சண்டை போடவே வேண்டாம் பாஸ், அது நமக்கு நல்லதில்ல பாஸ். வாய மூடு, போய் சண்டை போடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட நம்ம தோத்து போக கூடாது. ஓகே பாஸ்.
ஹலோ அங்கிள், இப்போ அடுத்து என்ன பண்றதா பிளான்? என்ன பிளான்? எல்லா பிளானையும் தான் நீங்க அடிச்சுட்டு ஒரிக்கிட்டீங்களே. ஒரு சின்ன தம்பியா இருந்துகிட்டு என்னால எல்லா ஆளுகளையும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. இந்த ஊர்ல நான் உண்டாக்குன பயம் எல்லாத்தையும் நீங்க அடிச்சு நொறுக்கிட்டீங்க. நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறேன். எந்த ஊருக்கு இப்ப போறதா பிளான் அங்கிள்? வேதாஸ் நகரம். அங்கதான் நிறைய பணக்காரங்க இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் தம்பி. அது என்னோட ஊரு. அந்த ஊர்லயும் நான் தான் இருப்பேன். நான் எந்த ஊருக்கு போறதே இல்ல. நான் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். ஹலோ போலீஸா, தயவு செஞ்சு உடனே வீனஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. இங்க பாருங்க அங்கிள், இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. இல்ல 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 இல்ல, யாருக்கும் நான் தொல்லை கொடுக்கவே மாட்டேன் தம்பி, நம்புங்க தம்பி. அப்புறம் முக்கியமா நீங்க பார்க்கத்தான் ரொம்ப அழகு. உங்களுக்குள்ள நிறைய ஆபத்து இருக்குது.